ராஜ்யத்துக்கு கொண்டக்கடலை கறி சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு என்ன வேணும் பார்க்கலாம். பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, தக்காளி ஒரு 400 கிராம் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சது, 4 பெரிய வெங்காயம், சோம்பு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, பட்டை, தக்காளி 4, குழம்புமிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு தேவையான நல்லெண்ணெய் ஒரு 75 ml ஊற்றிக்கலாம், தண்ணி தேவையான அளவு, நல்லெண்ணெய், தேங்காய் இதெல்லாம் ஊற்றிக்கலாம், பட்டை, சோம்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு. இந்த கேக்கு தண்ணியாக வைக்க மாட்டேன், கட்டியாக தான் இருக்கும். அப்படி சமோசாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சமோசாக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி திக்காக இருக்கும். இந்த கொண்டக்கடலை கறி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை குழம்பு மாதிரி வைக்க மாட்டேன், திக்காக அப்படியே வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி பிச்சு அப்படி மடக்கு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு கொண்டக்கடலை கறி வந்து தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வைக்க தான் பிடிக்கும். அதான் இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் செஞ்சு கட்டப்படுறேன். ராஜ்யத்துக்கு வந்து இந்த நீங்கள் டிப் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பாருங்கள். கொண்டக்கடலை கறி எப்படி செஞ்சு வந்துக்கலாம். சப்பாத்திக்கு சாப்பிடக்கூடிய சமோசா டேஸ்ட்டில் சமோசாவுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கொண்டக்கடலை கறி. கடலை வந்துருச்சு. கடலை இந்த மாதிரி நசுக்கு நான் வேகிற மாதிரி இருக்கும். இப்படி கடலை படைச்சி அதை நசுக்கும் போது அப்படி நசு பண்ணணும். கடலை அந்த மசிஞ்சாதான் இந்த ஸ்டஃப் பண்ணி மென்று சாப்பிடும் நல்லா இருக்கும். இல்லைனா வேகம் வந்து நறுச்சு இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. காரம் தான் கூடி போச்சான்னு தெரியல. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன் நம்ம அதுக்கு. உப்பு தான் கொஞ்சம் பற்றாத கொஞ்சம் ஊற்றலாம். இதெல்லாம் சேர்ந்து அப்படியே கட்டியாக சேர்ந்து வரணும். அப்படி இப்படி உதவியாக இருக்கா அப்படி இருக்கக்கூடாது. அந்த குழம்பு மிளகாத்தூளுடைய ஸ்மெல் போகிறக்காண்டி தான் பச்சை அடிக்கணும். அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன். சரி இப்போ தானே குழம்பு மிளகாத்தூள் போட்டேன், அதனால தான். அந்த குழம்பு மிளகாத்தூள்லே மிளகா, காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாமே சேர்ந்துருக்கு. மூடி போட்டு மூடிடலாம்.
கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்படி சப்பாத்திகளை வந்து வச்சு சாப்பிடும்போது சமோசா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து பெசஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு அந்த கிரேவி பதம் கிடைக்காது. இப்படி தான் சாப்பிட்ற விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செய்ய ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். தேங்காய்லாம் ஊற்றி தேவை கிடையாது. அப்படி ஒவ்வொரு வாயும் மென்று சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ராஜ்யத்துக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கொண்டக்கல்லையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 4 கொண்டக்கல்லை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றக்கூடாது. பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அது பட்டை சோம்பு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் 70 ml ஊற்றி பட்டை சோம்பு போட்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு அது கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளி அதுவும் வதங்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி 4 தக்காளி போட்டுக்கலாம். அதையும் போட்டு வதங்கினோன்னே குழம்புமிளகா பொடி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் போட்டு குழம்புல அப்படி 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி தேவையான ஊற்றிட்டு அந்த தக்காளிலாம் வதங்கினோன்னா கொண்டக்கடலை வெந்துருச்சா பார்த்து எடுத்துட்டு அந்த கிரேவியில் ஊற்றி இந்த மாதிரி சமோசாக்கு சாப்பிட்ற மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு இறக்கணுன்னா கொண்டக்கடலை ரெடி ஆகிடும். ஆனால் கொண்டக்கடலை வந்து நறுச்சிடக்கூடாது. கொஞ்சம் மாவான பதமாக இருக்கணும். மெல்லும் போது அப்படி அது ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். அது நசுக்கிற வந்து கடலை வந்து அப்படி நசுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுக்கணும். அது மாதிரி ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. பாட்பாட்டாக கலந்துடக்கூடாது. அதுவும் நல்லா இருக்காது. இந்த சமோசா மாதிரி செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இப்படி தான் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் செய்வேன். எங்கள் அம்மா செய்யும்போதே தேங்காய் ஊற்றுறக்கு மாதிரி எனக்கு ஒரு பிளேட் வாங்கிடுவேன். வாங்கிட்டு இப்படி சாப்பிடுவோம் நாங்களாம். தக்காளி வெங்காயம் இதோடு சேர்த்து தான் சாப்பிடணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும்.